டைம் அண்ட் ஒர்க், அதாவது நாட்கள் மற்றும் வேலையில் இந்த மாடல் சம் கேட்டாங்களா எப்படி குயிக்காக சால்வ் பண்ணலாம் அதை பார்க்கலாம். இந்த கொஸ்டின் பார்க்க தான் ரொம்ப பெரிய கொஸ்டின் மாதிரி தெரியுது, பட் கொஸ்டின் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்களா, பார்த்தோன்னே குயிக்காக அந்த சம சால்வ் பண்ணிடலாம். அதாவது L1 L2 L3 3 பேர் இருக்கிறாங்க. L1 ஒரு வேலையை 3 நாள் செய்வார், அதேமாதிரி L2 ஒரு வேலையை 4 நாள் செய்வார், அதேமாதிரி L3 ஒரு வேலையை 6 நாள் செய்வார். ஸோ 3 பேர் சேர்ந்து அவங்க வேலையை செஞ்சு முடிக்கிறாங்க. அதுக்கு மொத்தமாக எங்களுக்கு 2400 அமௌண்ட் கையில் கொடுத்துட்றாங்க. 3 பேர்த்துக்கிட்டையும் சேர்த்து 2400 கையில் கொடுத்துறாங்க. அதாவது அந்த அமௌண்ட்டை L1 ஒரு நாளைக்கான விகிதம், இந்த அமௌண்ட்டை பார்த்தோம்னா L1 ஒரு நாளைக்கான விகிதம் 2, அதேமாரி L2க்கு 3, அதேமாரி L3க்கு 1, இந்த ரேஷியோவில் பிரித்து கொடுக்கணும். ஸோ அப்போ இதில் L1க்கு மட்டும் எவ்வளோ போகணும்னு கேட்குறாங்க. இந்த மாடல் சம் கேட்டாங்களா, டைரெக்டாக அந்த 4ஐயும் இந்த ரேஷியோவும் பிரிக்காங்க. 3 × 2 6, அதேமாதிரி 4 × 3 12, அதேமாதிரி 6 × 1 6. ஸோ கொடுத்துருக்குற அமௌண்ட்டை இந்த ரேஷியோவில் பிரிச்சோமா யாருக்கு எவ்வளோ போகுது தெரிஞ்சிடும். நமக்கு தேவை L1. அப்போ L1ங்கிற ரேஷியோ பாருங்கள் 6, 6 வகுத்தல் டோட்டல் 3 ரேஷியோ ஆட் பண்ணுங்கள். எப்போவுமே வகுத்தலில் டோட்டல் ரேஷியோ ஆட் பண்ணணும். 6 + 12 + 6 24. அப்போ 24 × டோட்டல் அமௌண்ட் 22,400. ஸோ அதை அப்படியே கேன்சல் பண்ணால் 100. 6 × 100 = 600 ரூபாய். இது வந்து L1க்கு. ஒரு வேளை L2 கேட்டாங்களா, L2க்கு ரேஷியோ பார்த்தோன்னா 12, 12 வகுத்தல் டோட்டல் ரேஷியோ 24 × டோட்டல் அமௌண்ட்டு 2400. ஸோ அப்படியே கேன்சல் பண்ணால் 100. 12 × 100 = 1200. இது வந்து L2க்கு. ஸோ நமக்கு தேவை L1. L1க்கான அமௌண்ட் பார்த்தோன்னா 600. ஆப்ஷன் C இஸ் த கரெக்ட் ஆன்சர்.